வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் 8 தமிழோட ஐ லோகோ, பிக் பாஸ் 8 தெலுங்கோட ஐ லோகோ நான் சொன்ன மாதிரியே அத்தனை மணியும் நடந்திருக்கு. வீடியோவில் டொபிக்குள்ளே போகும்போது ஒன்று சொல்கிறேன், சீப்பாக சில பொருட்களை நம்ம காசை பார்த்து வாங்குறத விட பெஸ்ட்டாக குவாலிட்டியான பொருட்களை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துல ஒரு பெஸ்டான ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளை வாங்கினா அது 10 வருஷம் 5 வருஷத்துக்கு அது கொடுக்குற காசு கேட்டது போல அது வந்து பாவிக்கும். நம்மளும் வந்து அதை பெருமையா வந்து வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு டூப்ளிகேட்டா சீப்பா இப்போ சைனா ப்ராடக்ட் மாதிரியான இதை வாங்கினா அதுக்கு நமக்கு மனசுல ஒரு பயம் ஒன்று இருந்து ஒன்று இருக்கும். இது எப்போ இது பலதா போகும், இல்லை இது வந்து எப்போ நம்ம அடிக்கடி மாற்றிக்கணும் அப்படின்னு நிறைய விடயங்களே வந்து தொந்தரவாக தான் இருக்கும். சரிங்களா, நான் இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா எப்பயுமே வந்து சீப்பான விடயங்களை லைஃப்ல வந்து பண்ணக்கூடாதுன்றதான். ஏன்னா பல பேர் பிக் பாஸ் அப்டேட், பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்ற பேர்ல பல விடயங்களை அப்படித்தான் பண்ணி கொண்டிருக்காங்க. வியூக்காக நிறைய பொய்களை வந்து சொல்லி கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் அப்டேட் கொடுக்குற நபர் அப்படின்ற ரீதியில நான் சொன்ன தகவல்கள் கடந்த 4 வருஷமா இப்ப வரைக்கும் நான் சொன்னது அப்படியே நடக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள எனக்கு பெருமையா இருக்கு. நம்ம வந்து இப்போ பொதுவா ஒரு விடயம், நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்மளே அப்ரிஷியேட் பண்ணாட்டா அடுத்தவன் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா, ஸோ போலிகளுக்கு மத்தியில் உண்மையாக இருக்கிறதே ஒரு பெருமை தான். அதை நான் பெருமையாக சொல்கிறதுல நான் சந்தோஷம் தான் படுறேன். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்னது போல் பிக் பாஸ் 8 தெலுங்கோட அப்டேட் வந்து இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வரும்னு சொன்னேன். நேற்று வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து தமிழ் பிக் பாஸோட ப்ரோமோ அப்டேட், சரிங்களா, அது எப்போ அப்படின்றதையும் இந்த இதில் வந்து பார்க்கலாம். அடுத்தது இந்த பிக் பாஸ் தமிழ் தொடர்பாக நிலவர பல பொய்களுக்கான பதிலடியும் வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது கமல்ஹாசன் அவர்களுடைய கோஸ்டிங் தொடர்பாக சில தகவல்கள். சரிங்களா, உண்மையான பிக் பாஸ் தமிழோட அப்டேட் தேவை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது ஆரம்பத்தில் இருந்து நம்ம சொன்னது அப்படியே நடந்து கொண்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்தது என்ன அப்படின்னா பிக் பாஸ் 8 தெலுங்கோட அப்டேட் வந்து இந்த ஜூலை 20க்கு அப்புறம் வரும்னு சொன்னேன். நேற்று 21ஆம் தேதி பிக் பாஸ் 8 தெலுங்கோட ஐ லோகோ வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக பிக் பாஸ் தெலுங்கு டீமை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து மக்களுக்கு ஏற்றது போல மக்கள் தான் அங்கே சிஇஓவாக இருக்காங்க. இங்கே தமிழில் வந்து அது இல்லை. அங்க வந்து நடுவராக இருப்பவர் நாகார்ஜுனா அவர்கள் மக்கள் சொல்வதை செய்கிறாரே தவிர நான் தான் என்ற கர்வத்தில் எதையும் அவர் செய்யல. அதனாலேயே இந்த சீசன் 8க்கு அவ்வளவு தூரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அங்க தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூஸோட வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே லட்சத்துக்கு மேலதான். சரிங்களா, இங்க லட்சம் இருப்பவங்களுக்கு கூட ஒரு 5000 தாண்டியதில்லை. காரணம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண ஒரு அநியாயமான ஒரு கோஸ்ட் உண்டு. நடுநிலைமை இல்லாம அவர் பண்ண விடயங்களால மக்களுக்கு பிக் பாஸ் மேல வெறுப்பு தான் வந்துச்சே தவிர விருப்பு இல்லை. சரிங்களா, சரி, அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் தெலுங்கு வந்து கரெக்டா எல்லா விடயங்களும் பண்ணி கொண்டிருக்காங்க. ஐ லோகோ அந்த சீசன் 8 அப்படின்றத பல 8 விதங்களை உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க. கலரா இருக்கட்டும், வளைவுகளா இருக்கட்டும், அந்த 8 காட்சி அளிக்கிற விதமா இருக்கட்டும், வேற மாதிரி இருக்கு மக்களே. சரிங்களா, ஸோ இது பிக் பாஸ் 8 தெலுங்கோட ஐ லோகோ. யூடியூப்லேயே நிறைய இதுகள் இருக்கு, ஆஃபிஷியலி அவங்க போட்டிருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் 8 தெலுங்கு ஐ லோகோ அப்படின்னு. சரிங்களா, ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம தெலுங்கோட இது வந்துட்டு தமிழோட எப்போ வரும்னா எக்ஸாக்ட்லி இந்த 21 ஜூலை வந்து வந்தது. அதுல இருந்து 31 நாள் அல்லது 37 நாட்கள்ல தமிழ் பிக் பாஸோட லோகோ வந்து வரும். அடுத்த ஆகஸ்ட் 21ல இருந்து 29க்குள்ள தமிழ் பிக் பாஸோட லோகோ வந்து வரும் அப்படின்றது கணிப்பு. சரிங்களா, ஒருவேளை கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொமோல தான் வரணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாத இறுதி செப்டம்பர் 1வது வீக்கில் அப்படி தமிழ் பிக் பாஸோட 1வது ப்ரோமோ வரலாம். பட் டைம் வந்து 1 மாதம் 1 கிழமை, அந்த கேப்ல தமிழ் பிக் பாஸோட 1வது அப்டேட் வந்து ஆஃபிஷியலி வரும், ப்ரோமோ வந்து வரும். சரிங்களா, ஓகே, சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொய்கள். இப்ப ஹாட்ஸ்டார் வந்து நடத்த மாட்டாங்க, அப்புறம் வந்து வேற டிவிக்கு வந்து இது போச்சு. ஏன் இப்படி பொய் சொல்றாங்க, என்னத்துக்காக அப்படின்னு தெரியல. பொதுவா எனக்கு வந்து ஒரு இது ஒன்று இருக்கு, நம்ம மூஞ்சியை காமிச்சு நம்ம வீடியோ போடுறோம், நம்மளை நம்பி மக்கள் வந்து பாக்குறாங்க. ஸோ அது மூலம் வந்து நமக்கு ஒரு இது ஒன்று கிடைக்குது. அப்ப நாளைக்கு நம்ம வந்து ஒரு வெளியில இப்போ சில தயாரிப்பாளர்களையோ ஏன் இப்ப டிவி சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கோ நம்ம வந்து போவைக்குள்ள எந்த மூச்சியை வச்சுட்டு நம்ம போவோம்.
அப்படின்னு பல வயதானவர்கள் கூட அதை வந்து திங்க் பண்றாங்க இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. நேற்று ஒரு ஐயா ஒரு பிக் பாஸ் கான்டெஸ்டன் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்றாரு. கிரண், ஷகிலா, சுஜித்ரா, இந்த சுஜித்ரா அந்த லீக் சென்டர் இருக்குல்ல, இவங்கெல்லாம் பிக் பாஸ் 8 தமிழுக்கு வந்து வர்றதுக்கு பேச்சு அடிபடுதாம் அப்படின்றாரு. பொதுவாக பிக் பாஸுக்குள்ள போன ஒருத்தங்க வந்து திரும்ப பிக் பாஸ் மெயின் பிக் பாஸுக்குள்ள போகல, அது போட்டியாளரா, இதெல்லாம் தெரியாம அப்டேட் கொடுக்குறாங்க. சுஜித்ரா சீசன் 4 வந்து கெஸ்டா போயிருந்தாங்க, ஐ மீன் வைல்ட் கார்டு என்ட்ரியா போயிருந்தாங்க. அப்புறம் கிரண் வந்து பிக் பாஸ் தெலுங்குல வந்து போயிருந்தாங்க, ஷகிலாவும் வந்து போயிருந்தாங்க. இதெல்லாம் தெரியாம வீடியோ போடுறாங்க. கிட்டத்தட்ட 20,000, 10,000, 15,000 வியூ வந்து போகுது தமிழ் சினிமா அப்டேட்டர்ஸ் அப்படின்ற பேர்ல. வயசானவங்க சொன்னா எல்லாருமே மக்கள் நம்புறாங்களா, அப்படி நம்புவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, காசு வந்தா போதும்ன்றதுக்காக பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில நான் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறதுல நான் பெருமை தான் படுறேன். சரியா? ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இப்ப ஹாட்ஸ்டார் அவங்க தான் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நடத்துவாங்க. நான் இது எப்பயோ சொல்லிட்டேன், பிப்ரவரி மாசமே நம்ம வந்து சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ விஜய் டிவி, ஹாட்ஸ்டார், பிக் பாஸ் 8 தமிழ் 24 மணி நேரம் லைவ். அதுல எந்த அப்டேட்டும் இல்லை. பிக் பாஸ் 8 தமிழோட ஸ்டார்டிங் டேட் அக்டோபர் 6 அல்லது 13. சரிங்களா? இதுதான் மேட்டரு. ஓகே, அடுத்தது இப்ப புதுசா அடிபடுற விடயம் என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கால இருப்பாங்க, 3 மாசம் அமெரிக்கால இருப்பாங்க, பிக் பாஸுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு. உண்மையான நிலவரம் கமல்ஹாசன் அவர்கள் படி வந்து ஆல்ரெடியே வந்து இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்கு ஜூன் மாதத்துல வந்து ப்ரோமோ ஷூட் வந்து எடுத்துட்டாங்க. 2-3 ப்ரோமோ கிட்ட எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னொரு ப்ரோமோவும் புதிதாக வந்து எடுக்க இருக்கிறார்கள் வருகின்ற நாட்கள்ல. இன்னொரு முக்கியமான விடயம் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் பாகம் 2 படுதோல்வி. 3 நாள் கூட ஃபுல்லா வந்து ஓடையில படம். ஸோ பெரிய நட்டம். அடுத்தது அந்த கல்கி அப்படின்ற படமும் அவருடைய இது பெருசா வந்து பேசப்பட இல்லை. அடுத்து இந்த பாகம் 3 எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவருடைய படங்கள் சக்சஸ் ஆகுது அப்படி என்பது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அவருக்கும் தெரியும் அந்த நிலைமை. ஸோ அவருக்கு இருக்கிற மெயின் இன்கம் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் அப்படின்ற ஒன்று தான். ஸோ இப்போ வருகின்ற நியூஸ் என்னன்னா, கமல்ஹாசன் வந்து விட்டு விலகிட்டார் அப்படின்னு. கடைசி வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் தமிழை விட்டு விலக மாட்டாரு. மேபி டிவி வரும்னா அவரை வந்து பிக் பாஸ் தமிழ் டீம் வரும்னா அவரை வந்து விளக்கலாம். ஏன்னா விஜய் டிவியும் சரி, பிக் பாஸ் தமிழ் டீமும் சரி, பிக் பாஸ் 7 தமிழ்ல 100% நேர்மையாக நடந்தார்கள். அவர்கள் வந்து அந்த பிரதீப் ஆண்டனி என்ற அப்பாவிய அவங்க வழியில அனுப்பல. முற்றிலும் கமல்ஹாசன் அவர்கள் எடுத்த முடிவுதான் பிரதீப்புக்கான ரெட் கார்டு நாடகம். அவ்வளவு பெரிய அநியாயம் அவர் தான் எடுத்தது. ஸோ இதுக்கு விஜய் டிவிக்கோ தமிழ் பிக் பாஸ் டீமுக்கோ எந்த விதமான பங்குமே வந்து இல்லை. சரிங்களா? கமல்ஹாசன் பிக் பாஸை விட்டு விலகிறதெல்லாம் அதெல்லாம் எப்படி சொல்லலாம், அந்த நிலா கதை தான். சோறு குழந்தைக்கு ஊட்டைக்குள்ள ஒரு பாட்டி வந்து குழந்தைக்கு நிலான இருக்காங்கன்னு அந்த கதை தான். ஸோ அதெல்லாம் பொய். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் தான் பிக் பாஸ் 8 தமிழை கோஸ்ட் பண்ணுவாங்க. அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் நேர்மையாக வந்து போன சீசனும் நடத்தல, அதுக்கு முதல் சீசனும் அப்படித்தான். சரிங்களா? ஜனனி அவர்கள் விடயத்திலலாம் மிக தவறான முடிவுகள் நடந்துச்சு. சிவன் கணேசன் எல்லாம் எப்பயோ வெளியில போக வேண்டிய நபர். கமல்ஹாசன் அவர்களால் தான் சிவன் கணேசன் அப்போ அங்கேயே இருந்தாங்க. 3வது 4வது வீக் வெளியில போக வேண்டிய நபர் அங்கே இருந்தாங்க. அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் ரெக்கமெண்டேஷன் பேர்லயே நிறைய பேர், பாபா செல்லத்துறை அவர்கள், மாயா அவங்க, ஸோ இப்படியான உள்ள நபர்கள் வாரது, ஃபேவரிசம் பண்றது, ஜோபிகா, மாயா, நிக்ஷன், இப்படி அந்த அரசியல் பலம் படைத்தவர்கள், செலிபிரிட்டி பலம் படைத்தவர்களுக்கு என்ன சொல்றான், சொம்பு தூக்குறது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்குள்ள அங்கே நேர்மையே இல்லை, நடுநிலைமையே இல்லை. யுகேந்திரன் சார் அவர்களே சொல்லியிருப்பாங்க, போன சீசன் போனவங்க அவர் விரும்பின நபர்களை தான் அவர் பேச விடுவார், மற்றவர்களை பேசவே விட மாட்டார் அப்படின்னு. அப்போ இது வந்து திரும்ப கண்டினியூ ஆகி கொண்டிருக்கக்குள்ள நம்ம பொண்ணான டைமு அதை வந்து நம்ம செலவழிக்கிறோம், காசு போட்டு டேட்டா போட்டு வீடியோ போடுறோம். அப்போ அதில் என்ன பிரயோசனம் இருக்குது அப்படின்றதுனாலே எனக்கு அவர் நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு பிக் பாஸ் பிடிக்கும். விஜய் டிவி மேலே 100% நம்பிக்கை இருக்கு, தமிழ் பிக் பாஸ் டீம் மேலே 100% நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த 2 சக்தியும், விஜய் டிவியும் தமிழ் பிக் பாஸ் டீமும் கண்டிப்பாக இந்த சீசன் 8 கமல்ஹாசன் அவர்கள் கோச் பண்ணாலும் நியாயமா நடத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்னோட தரப்புலேருந்து சொன்னது, பிக் பாஸ் 8 தமிழோட ஆரம்ப தேதி அக்டோபர் 6 அல்லது 13. அடுத்தது விஜய் டிவி தான், ஹாட்ஸ்டார் தான், 24 மணி நேரம் லைவ் தான். சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம இன்னொரு ஒரு மாதம் அதோட சேர்த்து ஒரு கிழமை 31 நாள் அல்லது 37 நாட்கள்ல தமிழ் பிக் பாஸோட ஐலோகோ தொடர்பான ப்ரோமோவை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய அடுத்த அப்டேட். சரிங்களா? கமல்ஹாசன் அவர்கள் தான் பெரும்பாலும் கோஸ்ட் பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்றமுமே வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ நம்ம ஒரு விடயத்தை வந்து பார்க்குறோம் அப்படின்னா,
அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தகுதியான நபர்களுக்கு அந்த டைமை நம்ம செலவழிப்பதன் மூலம் சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, இல்லை வேற வேலைத்தலங்களாக இருந்தாலும் சரி, சரியான நபர்களுடைய விடயங்களை நாம பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஒன்று கிடைக்கும். அப்ப சரியான நபர்கள் வளர்ச்சி பெற்றால்தான் சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கும். வியூக்காக போய் அப்டேட் கொடுப்பவர்களை வளர்த்து விட்டா எல்லாமே நாசமாயிடும். அந்த ஆதங்கத்தோட தான் பேச்சில் தான் அந்த ஆதங்கம் எனக்குள்ள இருந்துச்சு. அதை நான் இதில் வெளிப்படுத்தியிருக்கேன். போலிகளை வந்து வளர விட்டுறாதீங்க மக்களே, சரிங்களா? ஓகே, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.